ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும். அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேனே நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும். கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடித்த நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்த எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. உணர்ந்தேனே நான். இப்படி தாங்க நம்ம சில பேர் காதலில் தோல்வி அடைஞ்சாலோ இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் காதலை விட்டாலோ சோகமாக பாட்டு பாடிக்கிட்டு வாழ்வோம். இல்லைன்னா அவங்க நமக்கு வேறு விதத்தில் ஏதாவது ஒரு துரோகம் ஏதோ பண்ணியிருந்தால் அவங்கள எதிர்த்து எப்படி வாழலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணி வாழ ஆரம்பிப்போம். ஆனால் இது எதுவுமே தெரியாமல், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு காதலன் கொல்லப்பட்டிருக்கான். அதற்கு நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஆமாங்க, கேரளாவில் பாரசாலையை சேர்ந்த சாலோன்ராஜ்ங்கிற இளைஞர் கிறிஸ்மாங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப நம்பிக்கையாக காதலிச்சிருக்கிறாரு. அவங்களும் காதலிக்கிற மாதிரி இவங்களை நம்ப வச்சு நடித்து ஒரு 2 வருஷமாக அவங்க பின்னாடி 2 வீலரில் எங்கெங்கெல்லாமோ சுற்றி எல்லா வித ஒரு பலன்களையும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்னு வரும்போது அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு பையன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரரை பேசி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லும்போது இந்த காதலனை அவங்க நயவஞ்சகமாக ஏமாற்றி அவங்கள கொன்னுட்டு அவங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படி வாழணுன்ட்டு நாம் எல்லாரும் பிளான் போடுவோம். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தங்கக்கிட்டே எப்படி நடித்து எப்படி பேசணும்னு 5 நிமிஷத்துக்கு எப்படி நடித்து எப்படி பிளான் பண்ணி பேசணுங்கிறது சில பெண்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களில் இந்த கரிஸ்மாவும் ஒரு பொண்ணாக இருந்திருக்கும் போல். இந்த சாலோன்ராஜை அவங்க கொலை போட்டிருக்க திட்டம் இருக்கே பாருங்கள், ஒரு சினிமாவுக்கு மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய த்ரில்லராக இருந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அது அந்த பொண்ணு இவரை எப்படி கொண்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூஸ் சேலஞ்சர். அதாவது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரே மடக்கில் அப்படி பாட்டில் கீழே வைக்காம ஒரே தம்மில் குடிக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. காப்பியாக இருக்கட்டும் இல்லை ஒரு தண்ணீராக இருக்கட்டும் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா இவரை கொலை பண்ணதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு விதம் பார்த்திங்கன்னா ஜூஸ் சேலஞ்சர். அதாவது நான் எந்த ஜூஸை தந்தாலும் அப்படி ஒரே தம்மில் குடிச்சிடணும், தட்டாமல் குடிச்சிடணும் அப்படின்ட்டு அது முடிவு பண்ணி அந்த ஜூஸுக்குள்ளே விஷத்தை கலந்து, அதாவது கார்பன் சல்பேட் அப்படிங்கிற ஒரு இது அது பார்த்திங்களா அதுக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சில திருப்பு குழாயில் தண்ணி வராது. அதாவது லல்லி வச்சுருப்போம், லல்லியில் அங்கேருந்து குழாயில் தண்ணி வராது. அதுக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி வெள்ளையாக ஒரு பவுட்ரு போட்டுப்பாங்க சல்பேட். அந்த ஒரு விஷத்தை அந்த பொண்ணு மிக தந்திரமாக அவனுக்கு தெரியாமல் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸை அவனை நம்ப வச்சு சேலஞ்சு மாதிரி குடிக்க வச்சுருக்கோம். அப்படி தான் நடந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாதா, ஜூஸுனது குடித்தோடனே ஒன்றுமே செய்திருக்காது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஏதோ மாற்றம் தெரியுதா அப்படின்ட்டு வேறு ஏதாவது ஒரு குறைஞ்சதாக ஏதாவது ஒரு மயக்கம் வரக்கூடிய ஒரு பவுடரை ஏதோ போட்டு கலந்து கொடுத்து குடிக்க வச்சுருக்கு. ஆனால் அது என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா
இவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனதும் ஃபோன் போட்டு எப்படி இருக்கான், என்ன பண்ணுதான், அவனோட நடவடிக்கைகளில் எப்படி ஏதாவது மாற்றம் தரதை பார்த்துங்க. பிளானை பாருங்கள், என்ன ஒரு அருமையான பக்காவான பிளான் பாருங்கள். அதாவது அவனுக்கு நாம் கொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மிக நுட்பமாக இதை பிளான் பண்ணி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஜூஸில் கொஞ்சம் கூடுனது. அதாவது அவன் உடம்புல சின்ன சின்ன இடங்கள், அதாவது அவன் இவங்க இந்த காதலியோட கிறிஸ்மா வீட்டுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் ஏதாவது வாந்தி, வயிற்றுப்போக்கு, ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவனுக்கு அது கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு டெஸ்ட் பண்ணி கடைசியில் அவனுக்கு இவன் மேலே சந்தேகம் வரலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சல்பேட்டுங்கிற ஒரு இதை அந்த ஜூஸில், அதாவது அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஜூஸில் போட்டு எப்போதும் மாதிரி ஜூஸ் சேலஞ்சருங்கிற பேரில் அந்த பையனை குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவன் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேயோ 11 நாள்லேயோ உயிர் இழந்துட்டான். ஆனால் அப்போ கூட பாருங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, அது அந்த பொண்ணே வாக்குமூலமாக சொல்லியிருக்கு, நீ எனக்கு விஷத்தை தந்துட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத. யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு நல்ல மனசு உள்ள பையனை எப்படி இந்த ஒரு பொண்ணு அநியாயமாக கொன்று இருக்கு பாருங்கள். அப்படி யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த ஒரு சாகக்கூடிய இது அந்த பொண்ணு கரிஸ்மா வாக்குமூலமாக சொன்னதாக சொல்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எனக்கு விஷம் தந்துட்டேங்கிற உண்மை எனக்கு தெரியும், ஆனால் நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத, உன்னோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அதாவது இவர் சால்வன்ராஜ் சொல்லலை, அந்த பொண்ணே வாக்குமூலமாக கொடுத்துருக்கு. எப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு இளைஞனை, வாழ வேண்டிய இளைஞனை எப்படி ஒரு நயவஞ்சகமாக இந்த பொண்ணு கொன்று இருக்கு அப்படின்னு பாருங்கள். அதனால தான் உச்சபட்ச தண்டனை, அதாவது பெண்களுக்கு எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு நீதிபதி இது ஒரு திட்டமிட்ட சதி, மிக துல்லியமாக திட்டமிட்ட பயங்கரம்னு அந்த குற்றத்தை உணர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாரு. ஆனால் அப்போ கூட அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், எனக்கு வயசு 24 தான் ஆகுது, மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, ஒரு 13 வருஷம், 37 வயசில் நான் வெளியே நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன ஒரு நயவஞ்சக எண்ணம் பாருங்கள். தன்னால் ஒருத்தன் கொல்லப்பட்டாங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பேசியிருக்குங்கிறத நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெண்களை தெய்வமாக போற்றக்கூடிய இந்த மண்ணில் இப்படிப்பட்ட பெண்களே இருக்கக்கூடாதுங்கிறதான் என்னோட கருத்து. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம பசங்கள்லாம் நிறையா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறீங்க. அந்த பொண்ணுங்களாம் நிஜ காதலியா இல்லை விஷ காதலியாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு காதலிங்க. நன்றி, வணக்கம்.